بسم الله الرحمن الرحيم. சமகால ஒரு விடயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்திற்கும் குறிப்பாக இஸ்லாத்திற்கும் எதிராக திட்டங்களை தீட்டி செயற்படக்கூடிய ஒரு இனம் இருக்கும் என்று சொன்னால் அது யூத இனம் என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம். 1947 ஆண்டு எப்படி முஸ்லிம்களுக்கு சொந்தமான அவர்களுடைய பாலஸ்தீனம் என்கிற பூர்வீக பூமி யூத இனத்தினால் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனமே இஸ்ரேலாக இன்று மாறிப்போயிருக்கிறதோ, இது போன்று முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கருவறுக்கக்கூடிய அதிகமான காரியங்களை இந்த இஸ்ரேல் உலகத்திலே அரங்கேற்றி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நாளாந்தம் அந்த பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிற ஒரு அவலத்தை பார்க்கலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அந்த பூமியிலே பிறந்த எங்களுடைய சகோதரிகளுடைய கற்புகள் சூறையாடப்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை அந்த பகுதிகளில் பார்க்கலாம். பச்சிளம் சிறார்கள் அவர்கள் அனைவரும் அப்படியே கொலை செய்யப்பட்டு உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய கோர காட்சிகளை அந்த பகுதிகளிலே நாங்கள் நாளாந்தம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு பிரிவுதான் யூத இனம். இந்த இஸ்ரேலையும் அவருடைய அந்த சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உலகத்திலே நீண்ட காலமாக குரல்கள் எழுப்பப்பட்டாலும் இப்ப அண்மை காலமாக 2011 ஆண்டுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ என்ற அமைப்பிலே நிரந்தர அங்கத்துவ நாடாக கூட பாலஸ்தீனம் இணைக்கப்பட்டது. 2011 வரைக்கும் அந்த நிரந்தர உறுப்புரிமை கூட பாலஸ்தீனுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. அந்த நேரத்திலேயே அமெரிக்கா அந்த தீர்ப்பை எதிர்த்து நின்றது. பாலஸ்தீனத்தை யுனெஸ்கோவினுடைய அங்கத்துவ நாடாக இணைத்துக் கொண்டால் யுனெஸ்கோவுக்குண்டான பொருளாதார உதவிகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அமெரிக்கா சூளுரைத்தது. அந்த 2011க்கு பிறகு 2016 ஆண்டு இந்த வருடம் அக்டோபர் மாதம் 13 இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி, விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமைப்பான இந்த யுனெஸ்கோவினால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு மசோதா நிறைவேறி இருக்கிறது. அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், கிழக்கு ஜெருசலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய 3வது புனித ஸ்தலம், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியும் மேற்கு சுவர் என்று சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளும் அது முஸ்லிம்களுக்கு உரிய பூர்வீக பூமிதான். அந்த இடத்திலே இஸ்ரேலிய தேசம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலங்களை இந்த இஸ்ரேல் அடாவடித்தனமாக அத்துமீறி நுழைந்துள்ளது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வணக்க வழிபாடுகளிலே எந்த முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார்களோ அந்த முஸ்லிம்களை கொன்றொழிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய செயலையும், முஸ்லிம்களுடைய பூர்வீக பூமியை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த காட்டுமிராண்டித்தனத்தையும் நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்திலே எந்த உரிமையும் இல்லை என்கிற தீர்மானம் யாரால் நிறைவேற்றப்பட்டது? யுனெஸ்கோவினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் வாக்களிப்புக்கு வந்தபோது யுனெஸ்கோவிலே 58 அங்கத்துவ நாடுகள் உள்ளன. அந்த 58 நாடுகள்ல 26 நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். உண்மைதான்,
முஸ்லிம்களுக்குரிய பூர்வீக பிரதேசம் தான் ஜெருசலம். இந்த இஸ்ரேல் என்பது அது ஒரு வந்தேறு குடிகள் தான், அவர்களுக்கு உரிமை கிடையாது என்று 26 நாடுகள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். 6 நாடுகள் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன், நெதர்லாந்து இது போன்ற 6 நாடுகள் இல்ல, இஸ்ரேல் அநியாயம் செய்யவில்லை, ஆக்கிரமிக்கவில்லை, அது பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக 6 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தார்கள். 24 நாடுகள் வாக்களிப்பிலே கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உலகத்திலே ஒரு அநியாயம் அரங்கேற்றப்படுகிறது. 1947 வரை உலக வரைபடத்திலே இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இல்லை. அதற்கு பிறகுதான் உலக வரைபடத்திலே அயோக்கியத்தனமாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு வலுக்கட்டாயமாக விபச்சார குழந்தையாக அது சேர்க்கப்படுகிறது. அப்போ தப்பான வழியிலே பிறந்த ஒரு பிள்ளைக்கு நிகராக இஸ்ரேல் என்கிற தேசம் இருக்கிறது. அது உலகத்திலே நாளாந்தம் அந்த பாலஸ்தீனத்திலே செய்து வருகிற அயோக்கியங்களை, அநியாயங்களை உலகம் பார்த்து வருகிறது. இதை யாருமே மறுக்க முடியாது. எந்த நாட்டு தலைவர்களும் இது நமக்கு தெரியாது என்று அப்படியே பின்வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகமும் அறிந்த ஒரு உண்மைதான் இஸ்ரேல் என்பது அநியாயம் செய்கிறான் என்ற உண்மை. முஸ்லிம்கள் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற உண்மை. இதை தெரிந்த ஒரு நியாயமான ஒரு நாடு அவர்கள் எப்படி வாக்களித்திருக்க வேண்டும்? அநியாயத்தை எதிர்த்திருக்க வேண்டும். உலகத்தில் எந்த இனம், எந்த மதம், எந்த தேசம் அநியாயம் செய்தாலும் அதை எதிர்ப்பதுதான் நேர்மையுள்ள ஒரு அரசின் கடமை. அந்த கடமையை 24 நாடுகள் செய்ய தவறியுள்ளன. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அயோக்கியத்தனத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் நாங்கள் அமைதி காக்கிறோம் என்று சொன்னால், நடுநிலை பேணுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த அயோக்கியத்தனத்தை நாங்கள் கண்டிக்க விரும்பவில்லை, அதை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம். இந்த 24 நாடுகள் பட்டியல்ல அயோக்கியத்தனத்தை எதிர்க்காத, அநீதிக்கு துணை போன, முஸ்லிம் குழந்தைகளை கொண்டு குவிக்கக்கூடிய, கற்புகளை சூறையாடக்கூடிய இஸ்ரேலினுடைய அரக்கத்தனத்தை ஆதரித்த 24 நாடுகள்ல இந்தியா ஒன்று, ஜப்பான் ஒன்று, இது போன்று நாம் வாழக்கூடிய இந்த இலங்கை தேசமும் ஒன்று. கடந்த காலங்கள் வரைக்கும் இந்த இலங்கை நாடு எப்படியான ஒரு நிலையில இருந்தது? இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம் நாடுகளை அரவணைத்து போகிற விதத்தில் இருந்தது. பாலஸ்தீனத்தை ஆதரிப்பவர்கள் இலங்கை மக்கள் என்கிற ஒரு கருத்து மேலோங்கி இருந்தது. இலங்கைக்கு ஒரு ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் என்று சொன்னால் எல்லா அரபு நாடுகளும் இலங்கைக்கு சார்பாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு உறவு பாலம் இருந்தது. சினிமாவுடைய காலத்தில் கூட இந்த இஸ்ரேலினுடைய எம்பசி இலங்கையிலே உருவாக்குவதற்கு முனைந்த போது அதை இந்த தேசம் எதிர்த்தது. பிரேமதாசவுடைய காலத்திலே இஸ்ரேல் உள்ளே வர எத்தனித்த போது அது தடுக்கப்பட்டது. இப்படி ஒரு வெளியுறவு கொள்கையை பேணி வந்த இலங்கையில் மஹிந்தவுடைய ஆட்சியில் ஒரு புதிய பரிமாற்றம் காணப்பட்டது. இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய பாலஸ்தீன நட்புறவை பேணுகிறோம் என்ற போர்வையை ஒரு பக்கம் காட்டிக்கொண்டு போற்றிக்கொண்டு, மறுபக்கத்திலே இஸ்ரேலினுடைய எம்பசியை இலங்கைக்குள்ளே ஆரம்பிக்கிற நரித்தனத்தை அவர் மேற்கொண்டார். அது இந்த ஆட்சியிலும் இந்த நல்லாட்சியிலும் இன்று வலுவாக மேற்கொள்ளப்படுகிறது. அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடுதான் என்ன? இந்த பாலஸ்தீனத்திற்கு சார்பாக இஸ்ரேலை எதிர்த்து யுனெஸ்கோவிலே கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை இலங்கை எதிர்க்காமல், இலங்கை அதை ஆதரிக்காமல்
நடுநிலை பேணுகிறோம் என்று முடிவெடுத்து வாக்களிக்காமல் தவிர்த்து கொண்டார்களே, இந்த ஒரு போக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இலங்கை அரசினுடைய முஸ்லிம்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்கிற மனோபாவம் மாறி வருகிறது. இதிலிருந்து நாம் நிறைய பாடங்களை படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அரசியல் கட்சிகளையோ, அது யோம்பியா இருக்கலாம், பெரமுனியா இருக்கலாம், எந்த கட்சியா இருக்கலாம், மாறி 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 ஆட்சிக்கு வருகிற எந்த கட்சியா இருக்கட்டும், அது முஸ்லீம் பேரிலோ ஏனைய பேரிலோ இருக்கட்டும், கட்சிகளையோ அரசியல் தலைவர்களையோ நம்புவதனால் முஸ்லிம்களுடைய இருப்பையோ முஸ்லிம்களுடைய உரிமையையோ நம்மால் வென்றெடுக்க முடியாது. இதை இந்த நிகழ்வு எங்களுக்கு தோலிட்டு காட்டுகிறது. அரசே தன்னுடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டு வருகிறது. மதுள்ள பிரச்சனை, அதே போன்று முன்றாகல பிரச்சனை, தம்புள்ள பள்ளி விவகாரம், சென்ற ஆட்சியில என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இன்று வரைக்கும் மாற்றுக்காணி வழங்கவில்லை. பிரேரிக்கப்பட்ட காணி கூட ஒரு மதுபான பாருக்கு முன்னுக்கு இல்ல, ஒரு காணி வளவு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில லட்சங்களை கொடுத்து கந்துடைப்பு செய்து ஏமாற்றக்கூடிய நரித்தனத்தை இந்த நல்லாட்சி மேற்கொண்டு வருகிறது. அப்ப தம்புள்ள பள்ளிக்கு இன்னும் தீர்வு இல்லை. அது கள்ளத்தனமாக அதை அப்புறப்படுத்துவதற்குண்டான வேலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. அதை பத்தி எந்த அரசியல்வாதியும் பேசுறாங்க இல்ல. போலி வாக்களிப்புகள், வாக்குறுதிகள் மட்டும்தான். பழைய குருடி கதவை திரடி என்ற அடிப்படையில் பொதுபல சேனாவினுடைய மீண்டும் அந்த சண்டிட்டை ரவுடித்தனமான அந்த பேச்சு வழக்குகள் இப்ப ஆரம்பித்துள்ளன. மும்பண்ணை என்ற பகுதியில் முஸ்லிம் பாடசாலைக்கு சொந்தமான ஒரு காணி வளவு இன்று பறிபோகின்ற ஒரு நிலையில இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் தேடி பாருங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி வவுனியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா என்கிற அமைப்பு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட்டால், இந்தியாவிலே இருந்து ஒருவரை கொண்டு வந்து விட்டால் அதை தடுப்பதற்கு அரசு முழுவதுமே களத்திலே குதிக்கிறார்கள். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, உளவுத்துறை ஆய்வு செய்கிறது, அறிக்கை கேட்கிறது. இந்தியாவையே இரத்த களரியாக கொலைக்களமாக மாற்றுவதில் கூடிய பங்களிப்பு செய்த ஒரு இயக்கம் தான் இந்துத்துவ அமைப்பு தான் சிவசேனா. அந்த அமைப்பினுடைய பிரான்ச் வவுனியாவில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆரம்பித்த ஒரு அமைச்சர் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய முஸ்லிம்களின் இரத்தக்கரைகளை கைகளிலே பூசிக் கொண்டிருக்கிற அமைப்பு அது இந்தியாவிலே அயோக்கியம் புரிகிறான் என்று தெரிகிறது. அதுக்கு எந்த கேள்வியும் இல்லை என்றால் இந்த நாடு எங்கு நோக்கி செல்கிறது? முஸ்லிம்களுடைய உரிமைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். போலித்தனமான வாக்குறுதிகளை நம்பி சோரம் போய்விடாமல், எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய பூர்வீகத்தை நாங்கள் யாருக்காகவும் அடகு வைத்து விடாமல், நாம் களத்தில் இறங்கினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்கலாம். நாம் திட்டம் தீட்டி சிந்தித்து செயற்பட்டால் மட்டும்தான் நம்முடைய பூர்வீகத்தை காப்பாற்றலாம். அந்த அடிப்படையில் சிந்தித்து ஒரு நிதானமான நிலையிலே முடிவெடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்கிற செய்தியையும் உங்களுக்கு பதிவு செய்தவனாக நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.